என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுமாய் உங்களை வாழ்த்தி 2025 ஆண்டின் பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பிப்ரவரி மாதம் 2025 ஆண்டுக்காக தேவன் நமக்காக வைத்த வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 20வது சங்கீதம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாரா. இன்பமான வாழ்க்கை வேண்டி, இனிய செல்வம் சீரும் வேண்டே, துன்பமற்ற சுகமும் வேண்டே, நின் தொண்டு செய்யும் அடி. அருமை சகோதரனே, சகோதரியே, வேண்டுதல் நிறைந்த ஒரு ஜீவியம், எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு ஜீவியம், இக்கட்டான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் கர்த்தருக்காய் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையின் நடுவிலே தேவனிடத்திலே அங்கே நாம் எதிர்பார்த்து தேவனை தேடி நிற்பவர்களுக்கு தேவன் தருகின்ற ஒரு ஆசீர்வாதமாக இந்த மாத வாக்குத்தத்த வசனம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரனே, சகோதரியே, விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாகவும், கர்த்தர் இந்த நாளிலே வரப்போகிற மாதத்திலே தேவனுடைய நிறைவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களை நடத்துவாராக. இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நாம் ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக எதிர்பார்ப்புகளோடு, ஆண்டவரே, அநேக விதமான ஆண்டவரே அங்கலாய்ப்புகளோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவரே, நீர் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் வாஞ்சைகளை ஆண்டவரே நீர் கண்டு ராஜா உம்முடைய வல்லமையின் செயல்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வருஷ வாக்குத்தத்தமாய் எங்களுக்கு நீர் கொடுத்தது போல ராஜா, நீர் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிற பொழுது ஆண்டவரே, இப்பொழுது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ராஜா எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அது தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனாலே தரப்பட்ட ஒரு காரியமாக தேவன் அதை மாற்றி கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேவன் நடத்துகிற இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, குடும்பமாய் தனித்தனியாய் பெயர் பெயராய் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ கர்த்தர் சமூகம் அவர்களோடு இருப்பதாக தேவன் ஒருவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினால், தேடி மீட்டிட பிதா அனுப்பியதால் ஓடி வந்தேன் மானிடனாய்.
சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகின்றோம். அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று தேவன் நமக்கு வாக்களிக்கிறார். தேவனை தேடுகிறவர்களுக்கு தரப்படுகின்ற ஒரு ஆசீர்வாதம். தேவனை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, தேவனை சார்ந்து தேவனை நம்பி அவரிடத்திலே முழுவதுமாய் தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்களுக்கு தேவன் தருகின்ற ஒரு ஆசீர்வாதமாய் இந்த ஆசீர்வாத வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. அருமை சகோதரனே சகோதரி, இன்னைக்கு தேவனை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு தரப்படுகிற ஆசீர்வாதமாக இருக்குமாக இருந்தால், இன்றைக்கு அவருக்குள்ளே தேவ பிள்ளைகளே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. ஏனால் தேவன் செயல்பட ஆயத்தம், தேவன் கிரியை செய்ய ஆயத்தம், தேவன் ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவரிடத்திலே அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் நமக்கு தந்தரல வேண்டுமாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு எப்பேற்பட்ட இடத்தை கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் இந்த நாள்ல உதவி செய்வாராக. அதற்கு உதவியாக தேவ பிள்ளைகளே, உபாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் அங்கே வாசிக்கலாம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு என்று அங்கே வாசிக்கும். தேவன் நமக்கு முன்பதாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு முன்பதாக வைத்து அங்கே தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளும்படி தேவன் அங்கே அனுமதிக்கிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அழைப்பும் ஆலோசனையும் என்ன? நீயும் உன்னுடைய சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஜீவன் உள்ள வாழ்வை நீங்கள் வாழும்படி, கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருக்கும்படி, அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்குள் நாம் விழுந்து விடாதபடிக்கு ஜீவன் உள்ளவர்களாய், ஜீவன் உள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைத்தவர்களாய் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகள், இன்றைக்கு தேவனுடைய ஜனமாக நாம் மாறும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஏன்னா நம்முடைய வசனம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளும்படி ஆயத்தமாயிருக்கிறார். உடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படி தேவன் ஆயத்தமாக, தேவனுடையவனாய் நான் இருக்க வேண்டும், தேவனுடைய வழியில் நான் இருக்க வேண்டும், பாவத்தின் வழிகளில் இல்லாதபடிக்கு ஜீவன் உள்ள வாழ்விலே நம்மை அர்ப்பணிக்கும்படி நம்மை அங்கே தேவன் ஜீவனை தெரிந்து கொள் என்று தேவன் அங்கே அழைக்கிறார். இரண்டாவதாக ஏசாயாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே அங்கே தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ளுவதற்கான ஒரு அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்கிறவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அங்கே தீமையை வெறுத்தவர்களாக நன்மையை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள, நன்மையை தெரிந்து கொள்ள அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புவோமாக இருந்தால், இன்றைக்கு தீமையை வெறுக்கிறவர்களாய் நாம் நன்மையை தெரிந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவதாக புதிய பாட்டில அங்கே மார்த்தாள் மரியாளுடைய சம்பவத்தை நாங்கள் படிக்கிற பொழுது லூக்கா 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே அங்கே மரியாளை குறித்து மார்த்தாள் ஒரு முறைப்பாட்டை, ஒரு குறையை, ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்த வேளையில அங்கே அவளுடைய வாழ்வை பார்த்து மார்த்தாள் அவள் கடினப்பட்டு நின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளை குறித்து சொன்ன பொழுது அங்கே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தேவ பிள்ளைகளே, இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு மரியாள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு என்ன? அங்கே அந்த வேதத்திலே அந்த சம்பவத்தை படிக்கிற பொழுது நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவருடைய பாதத்திலே அவள் உட்கார்ந்திருந்தாள். அந்த ஆண்டவரிடத்திலிருந்து அந்த தேவனுடைய வார்த்தைகளையும் அந்த ஆலோசனைகளையும் தேவ வார்த்தைகளையும் ஆண்டவர் அவளுக்கு சொல்லுகிற வேளையிலே
அவள் மற்ற எல்லா காரியங்களையும் அவள் தவிர்த்தவளாக அங்கே கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று அங்கே பார்க்கிறோம். பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில அவசியமானவைகள் என்று பல காரியங்கள் இருக்கு. ஏன்னா மார்த்தாள் அதைத்தான் சொன்னான். என்றால் இந்த வேளையிலே அநேக வேலைகளை அவள் செய்கிறாள் என்றால் இயேசு அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இயேசுவுக்கு நிச்சயமாக பணிவிடை செய்ய வேண்டும், இயேசுவுக்கு போஜனம் கொடுக்க. என்னால் அவர் அடிக்கடி வருகிறவர் அல்ல. எப்பொழுதெல்லாம் பெத்தானியாவுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இது ஒரு விசேஷமான ஒரு நாள் அவர்களுக்கு. ஆகவே மார்த்தாள் என்ன நினைக்கிறாள்? இயேசுவுக்கு பணிவிடை செய்வது, இயேசுவுக்கு தேவையானவற்றை கொடுப்பது என்னுடைய முதல் பணி என்று அவள் நினைத்திருக்கிறாள். ஒருவேளை அது நல்லவை போல நமக்கு தெரியலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பதிலை பாருங்கள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதாவது மார்த்தாள் செய்தது தவறு என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் தேவ பிள்ளைகளே, அவர்களுடைய வாழ்க்கையிலே மரியாள் அவள் தெரிந்து கொண்ட காரியம் தேவனுக்குரியதாய், தேவனை தன்னிடத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடியதாய், தேவனுக்கென்று அர்ப்பணிக்கக்கூடியதாய், தேவனுக்காக வாழக்கூடியதாய் அவளுக்கு அது உதவி செய்கின்ற ஒரு பெரிய பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேறு காரியங்கள் நமக்கு மேன்மையானதாய் காணப்படலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு உறவாடுவதை தவிர்த்து, அவரோடு தொடர்பு கொள்வதை தவிர்த்து, அவரிடத்திலே ஜெபிப்பதை தவிர்த்து, தியானம் பண்ணுவதை தவிர்த்து, வேத வசனத்தையோ அல்லது வேதத்தையோ வாசிக்கின்ற காரியங்களிலே நாம் குறைவாய் இருந்து கொண்டு நாம் கிறிஸ்துவுக்காய் வாழுகிறோம் என்று ஒருவேளை நம்மை அர்ப்பணிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் நல்ல பங்கை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அவர் நமது மனவிருப்பத்தின்படி நமக்கு தந்தருளும்படி தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார் என்றால், நம்முடைய மனவிருப்பம் தேவனை சார்ந்ததாய், தேவனால் ஏற்படுத்தப்பட்டதாய் அது இருக்க வேண்டும். அது தேவ சித்தத்துக்கு நேரானதாய் அது காணப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் தேவனோடு உறவு கொள்ளுகிறவர்களாய், தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக ஊழியங்கள் அல்லது ஊழியக்காரர்களுடைய காரியங்களை பார்க்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில கூட இதை ஆரம்பத்திலே இந்த தவறை நான் செய்தேன். அதாவது ஊழியத்துக்கு என்று அதிக நேரத்தை நான் கொடுத்தேன். காரணம், என்னை நானே திருப்திப்பட்டு கொண்டேன். நான் ஆண்டவருக்காய் பெரிய வேலையை செய்கிறேன், மிகவும் பிஸியாய் இருக்கிறேன், எனக்கு நேரம் கிடையாது, மிகவும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எல்லா நேரமும் நான் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட நான் வீணாக செலவழித்ததில்லை என்று எனக்குள்ளேயே நான் பெருமை பேசிக்கொண்டேன். ஆனால் நாட்கள் செல்ல ஊழியத்தினுடைய அந்த வருஷங்கள் அதிகரிக்க கொஞ்சம் அந்த தேவ அறிவு உண்டாகிற பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். கர்த்தரிடத்திலே கர்த்தரோடு நேரம் செலவழியாமல் நாங்கள் செய்கின்ற எந்த ஊழியங்களோ எந்த திட்டங்களோ, பெரிய பெரிய திட்டங்களை நாம் போடலாம், பெரிய பெரிய காரியங்களை தேவனுக்கு நாம் செய்யலாம், மிகவும் அலுவல்கள் பிஸியான ஒரு சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். கேட்டால் கிறிஸ்துவுக்காக ஓடுகிறோம் என்று நாம் ஒரு வழி சொல்லக்கூடும். ஆனால் சில நாட்கள், சில குறிப்பிட்ட சில வருஷங்களுக்குள்ளேயே நான் அதை புரிந்து கொண்டேன். தேவ சமூகத்திலே காத்திருக்காமல் நாம் செய்கின்ற ஒரு சிறிய காரியம் கூட இன்னொருவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. நாம் தேவனுக்குள் நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும், வார்த்தையிலே நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும், வேதத்தை நம்முடைய தனிப்பட்ட தியானத்திலே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வர தேவ பிள்ளைகளே, நாம் செய்கின்ற காரியங்கள், கர்த்தருக்கு செய்கின்ற சிறிய ஊழியங்கள் கூட அது மகிமை உள்ளதாய், தேவனுடைய சாட்சியாய், தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடியதாய் அந்த ஊழியங்கள் சிறக்கிறதை நான் பார்த்திருக்கேன். ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் ஒருவேளை கர்த்தரை விட்டு விலகக்கூடிய சாக்கு போக்குகள் சொல்லக்கூடிய அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்திலே எலியா தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்று அங்கே எலியா ஜனங்களுக்கு ஒரு அழைப்பை அவன் கொடுக்கிறான். அவன் சொல்லுகிறான், நீங்க 2 நினைவுகளால குந்தி குந்தி நடக்க முடியாது.
இன்றைக்கு தேவன் ஒரு பக்கம், உலகம் ஒரு பக்கம், கர்த்தருடைய காரியம் ஒரு பக்கம், உலக காரியம் ஒரு பக்கம், தேவ நம்பிக்கை ஒரு பக்கம், உலக நம்பிக்கை ஒரு பக்கம் என்று தேவ பிள்ளைகளே, இரண்டு நினைவுகளால் நாம் குந்தி நாம் நடக்க பின்பற்றுங்கள், இல்லை என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று எலியா அங்கே ஒரு அழைப்பை அவன் கொடுக்கிறான், ஒரு எச்சரிப்பாய் அவன் சொல்லுகிறான். சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை பற்றிய விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது, தேவனை பற்றிய அறிவு மட்டும் இருந்தால் போதாது பிள்ளைகளே. நம்முடைய காரியங்களும் நம்முடைய செய்கைகளும் நம்முடைய விருப்பங்களும் கர்த்தருடையவைகளாய் அவைகள் இருக்க வேண்டும். இந்த மாத வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்வாராம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று அங்கே சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஜீவனை தெரிந்து கொண்டு, நன்மையை தெரிந்து கொண்டு, நல்ல பங்காகிய இயேசுவை அல்லது இயேசுவினுடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு தேவ பிள்ளைகளே கர்த்தரை பின்பற்றும்படியா நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் தேவனுடையவைகளாய் மாற ஆரம்பிக்கும். கர்த்தருடைய செயல் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. நீங்க கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறீர்களா? நல்ல பங்காகிய அந்த கர்த்தருடைய காரியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது வேறு அலுவல்களிலே, வேறு காரியங்களிலே இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறோம், வாழ்கிறோம் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் இப்படிப்பட்ட நன்மையை செய்ய வேண்டுமாக இருந்தால் இன்றைக்கு அவரை நாம் தெரிந்து கொண்டு அவருடையவர்களாய் வாழ்கிற வேளையில கர்த்தர் மகிமையின் காரியத்தை தேவன் செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் விசுவாசத்தில் உமோடு இணைந்து ஆண்டவரே உம்மை பின்பற்றி உமக்காக ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, இந்த நாள்ல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, இப்பொழுதும் ஆண்டவரே நல்ல பங்காகிய உம்மை தெரிந்து கொண்டு உம்முடைய பாதத்துல உம்மோடு கூட உறவாடி ஆண்டவரே உம்மிடத்திலே ஐக்கியம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பு. ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. உடைய வல்லமையின் கிரியை உடைய பிள்ளைகளோடு இருக்கிறதுக்காய் விசேஷமாய் இந்த புதிய மாதத்திலே ஒரு புதிய கிருபை உடைய பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும். தேவன் செய்கிற நன்மைகள் ஆண்டவரே, அதிசயமான காரியங்கள், அவருடைய மன விருப்பங்கள் எதுவோ அவைகள் ஆண்டவரே கர்த்தருடைய சித்தமாய் இருக்குமாக இருந்தால் தேவன் இந்த நாளில நிறைவாய் நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் சகோதரனே, சகோதரியே, மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடை பெறுகின்றோம்.